ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா. என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, நீங்கள் ஆசையுடன் எதிர்பார்த்த உலகமே காத்திருந்த அந்த தருணம் இந்த ஜூன் 2. அடுத்ததா உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்குறார், 5 பார்க்குறார். இந்த மாசமே ஐவிஎஃப் பண்றவங்க இந்த மாசம் 7ஆம் தேதி ஜூன் 7 என்ன நடக்கும்னா சுக்கிரன் கடகத்துக்கு வருகிறார். இதில் என்ன விசேஷம்? 9 குடையவன் உங்களுடைய 7 குடையவன் 9ஆம் வீட்டுக்கு வருகிறார். அதாவது கலத்திரக்காரகன் பாக்யாதிபதி வீட்டுக்கு வரான். நல்லது தானே? நல்லது தான். உங்களுக்கு அவன் பாதகாதிபதியாச்சே. கணவரோட அம்மானால உங்களுக்கு, உங்களோட அம்மானால கணவருக்கு, இப்படி இவங்களால் உங்களுடைய இல்லற வாழ்க்கையில் பிரச்சனைகள். ஏற்கனவே 4ஆம் இடத்துல ராகு உட்காந்துருக்கான். கமான் விருச்சிக ராசி, கமான். உங்களுக்கு ஏதாவது ஒரு டைவர்ஸ் சம்பந்தமான, செப்பரேஷன் சம்பந்தமான பிரச்சனைகளை பண்ணுறதுக்குனே காத்திருக்கான். உங்களுக்கு 10 சூரிய பகவான் 8ல் ஆட்சி பெற்ற புதனோடு சேருகிறான். என்னைக்கு இருக்கிற வேலையை விட்டுறலாம் சார், நமக்கு இது செட் ஆகலை, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. காலைல 6 மணிக்கெல்லாம் அதெல்லாம் முடியாது சார். என்ன சார் நைட்டு 12 மணிக்கு அனுப்புகிறாங்க, அதெல்லாம் முடியாது சார். ஓவர் டைம் ரொம்ப அதிகமாக பார்க்குறேன் சார். ஏதாவது ஒரு ரீசன் சொல்வீங்க. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இதை அரசு விமர்சிப்பது, அரசுக்கு எதிராக கண்டனங்கள் வேண்டாம். எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்குது, முறைப்படி பண்ணுங்கள். அப்போ கடையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, யாராவது சண்டை போட்டுக்கிறாங்க கிளைண்ட்ஸு, அமைதியாக போங்க ப்ளீஸ். எல்லாருமா சேர்ந்து இந்த ஒரு மாதம் கணவன் மனைவி உறவுக்குள்ள ஒரு பெரிய சுவரை கட்டி விட்டுருவாங்க. நீங்கள் 2 பேரும் பார்த்துக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும், பேசிக்கிறதே பெரிய. அப்போ நல்லா என்ன பண்ணுவாங்க? உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, இந்த உலகத்தில் விருச்சிக ராசிக்காரர்களை காதலிப்பவன், விருச்சிக ராசிக்காரர்களுக்காக வாழ்பவன், உங்களுக்கு மட்டுமே பலன் சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெஷலிஸ்ட் யாருன்னா அது அடியேன் என்றால் மிக அல்ல. பிறந்ததுலேருந்து நான் விருச்சிக ராசிக்காரங்களை மட்டுமே பார்க்குறேன். அது என்னமோ தெரில, நான் வாங்கிட்டு வந்த வரோம். அதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் ஐபிசி பக்திக்கு தான் ஃபோன் பண்ணணும், எங்கிட்ட தான் ஜாதகம் பார்க்கணும், அன்பு கெட்டலை. சரி, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது நடந்தே தீரும்னா என்ன சொல்லலாம்? இந்த ஜூன் மாத பதிவுகள் சொல்ல போகிறேங்க. இப்போ நான் சொல்கிறத கொஞ்சம் சீரியஸாக மைண்டுக்குள்ளே வாங்கிக்கோங்க. இதில் நிறைய நல்லது இருக்குது, கொஞ்சம் கெட்டது இருக்குது. அது என்ன கொஞ்சம் கெட்டது, அது அப்புறம் பார்ப்போம். முதல்ல நல்லது பார்ப்போம். இது நடந்தே தீரும்னா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம், வேலை கெட்டு போகிறதுக்கான எல்லா விஷயங்களும் நடக்கும். நல்ல விஷயம் சொல்கிறேன்னு சொன்னீங்களே, அது சொல்கிறேங்க. 12 கூடிய சுக்கிர பகவான் 8ல் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுக. ஒன்றா சொல்கிறேன். நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு ஒவ்வொரு வார்த்தையாக கவனிங்க. ஒவ்வொரு வார்த்தையாக நான் சொல்கிறத கவனிங்க. தொழில் கெட்டு போகும். என்ன கெட்டு போகும்? ஜாபில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது, ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. 10 கூடிய சூரிய பகவான் 8ல் மறைகிறார். லாஜிக்காக சொல்கிறேன். 8ஆம் இடம் என்பது மிதுனத்தினுடைய வீடு. அது சூரியனும் புதனும் அங்கே இருக்கிறார்கள். ஜூன் மாத கிரக நிலையை நம்ம அப்படி ஒரு ரிவ்யூ பண்ணிடலாம். நீங்கள் ஆசையுடன் எதிர்பார்த்த உலகமே காத்திருந்த அந்த தருணம் இந்த ஜூன் 2 வந்துட்டார். குரு பகவான் 9க்கு வந்துட்டார். ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படிங்கிற மாதிரி தான். 9ஆம் இடத்திலே குரு வந்துட்டார். இனி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சகலவிதமான சௌபாகியங்களும் கிடைக்கும். 4 முறை தீர்ப்பும்பாங்கல்ல, அதுதான் நண்பர்களே. 9ஆம் இடத்து குருங்கிறத சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. சண்டை கொடுத்தால் எவர் தடுப்பார். ஒரு பக்கம் நம்மால் 5ஆம் இடத்துல உங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்குன்னே ரெடியாக உட்காந்துருக்கார். இந்த பக்கம் குரு நினைத்தால் ஒரு உலகத்தையே உருவாக்குவார். மனசில் எழுதிக்கோங்க. குரு மட்டும்தான் அவருக்கு அந்த சக்தி உண்டு. ஒரு விஸ்வாமித்திரன் தான் ஒரு சொர்க்கத்தையே படைச்சார். என்ன புராணங்களில் சொல்கிறாங்க, குருவுக்கு மட்டும் அப்படி ஒரு சக்தி உண்டு. அந்த குரு தான் என்ன பண்ணுறார், வந்த உடனே உங்களை விருச்சிக ராசி, கமான் விருச்சிக ராசி, கமான் எங்கே இருக்கீங்க அப்படின்னு உங்களை பார்க்குறாரு. ஃபஸ்ட்டு உங்களை தான் பார்க்குறாரு. பார்த்த உடனே என்ன ஆகுது, உடலில் இருக்கக்கூடிய ரோகங்கள் எல்லாம் சரியாக போயிடுது. இது வரைக்கும் முயற்சி இல்லாமல் இருந்தெல்லாம் சரியாகும். ஆனால் இந்த மாதம் வரேன், ஒன்றுனா வரேன், முதல்ல இதை கேட்டுருங்க, அப்புறம் வரேன். அடுத்ததாக உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்குறாரு, 5 பார்க்குறாரு. இந்த மாதமே ஐவிஎஃப் பண்ணுறவங்க கமான் ப்ளீஸ் ப்ரொசீட். நீங்கள் தயவுசெய்து ப்ரொசீட் பண்ணலாம். உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான பொன்னான நேரம் வந்தாச்சு. குழந்தை பிராப்தி, புத்திர பிராப்தி ஆகட்டும். சில பேர் அதுக்கான முயற்சிகள் இப்போ தான் தொடங்கலான்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்கல்ல, இப்போ தொடங்குங்கன்றேன். உடனே வெற்றி கிடச்சிரும். இப்போ தான் ஹாஸ்பிட்டல் போய் 2 நாளில் பலன் அடைஞ்சவங்களும் இருக்காங்க, 2 வருஷம் ஆகியும் பலன் அடையாதவங்க இருக்காங்க. அது அந்த கிரக பலன்கள் தான். என்னதான் நமக்கு டாக்டர் சப்போர்ட் பண்ணாலும் குழந்தைங்கிற விஷயத்தில் இறைவன் அனுகிரகம் முக்கியம். அந்த இறைவன் அனுகிரகம் உங்களுக்கு வந்துருச்சு. பிள்ளை இல்லாதவர்கள் வருந்த வேண்டாம். உங்களுக்கு குருவே ஒரு நல்ல சத்புத்திர சந்தானத்தை தருவார். அப்போது என்ன ஆகுது, ரைட், இதை விட்டுலாம். சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல தீர்ப்பு வரும். ஓகே, இதெல்லாம் நிறைய குரு பயிற்சி பலன்களில் கேட்டிருப்பீங்க. இதெல்லாம் குரு தரும் அற்புத பலன்கள் இருந்துட்டு போகுது. இப்போது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா,
வேலையில் பிரச்சனை வரும்னு சொல்கிறேன். இங்கேருந்து வரேன், கனெக்ட் ஆகிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதம் 7ஆம் தேதி ஜூன் 7 என்ன நடக்கும்னா சுக்கிரன் கடகத்துக்கு வருகிறார். இதில் என்ன விசேஷம்? 9 குடையவன் உங்களுடைய 7 குடையவன் 9ஆம் வீட்டிற்கு வருகிறான். அதாவது கலத்திரக்காரகன் பாக்யாதிபதி வீட்டுக்கு வரான். நல்லது தானே? நல்லது தான். உங்களுக்கு அவன் பாதகாதிபதியாச்சே. யார்? விருச்சிக ராசிக்கு 9 கூடிய சந்திரன் வீடு கெடுதல். அப்போது இந்த சுக்கிரன் அங்கே வர்றது ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை கொடுக்கும். என்ன ப்ராப்ளத்தை கொடுக்கும்? கணவருடன் பிரச்சனை உருவாக்கும். 7 கூடியவன் 9க்கு வரக்கூடாது. அதுதான் ஒரு சிக்கல். என்ன சிக்கல் வரும்? இது வரைக்கும் அவர் விபரீத ராஜயோகத்தை கொடுத்துட்டு இருந்தார் 8ல் இருந்து. இப்போ அவர் 9க்கு வந்துட்டார். அப்போது அம்மா வழி சொந்தங்கள் ஏதாவது ஒரு காரணத்தால் கணவரோட அம்மானால உங்களுக்கு, உங்களோட அம்மானால கணவருக்கு, இப்படி இவங்களால் உங்களுடைய இல்லற வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும். ஏற்கனவே 4ஆம் இடத்துல ராகு உட்காந்துருக்கான். கமான் விருச்சிக ராசி, கமான். உங்களுக்கு ஏதாவது ஒரு டைவர்ஸ் சம்பந்தமான, செப்பரேஷன் சம்பந்தமான பிரச்சனைகளை பண்ணுறதுக்குனே காத்திருக்கான். இந்த 4ஆம் இடத்து ராகுவுக்கு தீனி கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. வெறும் வாய்க்கு சொல்லுவாங்கல்ல, அவள் கொடுத்த மாதிரி இந்த ராகுக்கு நமக்கு ஒரு கண்டன் கொடுத்துட்டோம். இப்போ இந்த ராகு என்ன பண்ணுறார்? ஏதாவது ஒரு பாயிண்ட்டை பிடிச்சி உங்கள் கணவருக்குள்ளுக்கு உங்களுக்கும் சண்டையை உருவாக்குவார். ஜாக்கிரதையாக இருங்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். சுக்கிரன் 9ஆம் இடத்தில் இருக்கும்போது பெண்களால் அவமானம், பெயர் கெடும் பிரச்சனை வரும். சோஷியல் லைஃப்பில் இருக்கிறவங்க, ஆஃபீஸில் 2-3 செக்ரட்டரி இருக்காங்க சார், எல்லாருமே லேடிஸு, கால் சென்டரில் போட்டிருக்கேன் சார், எனக்கு கீழே 20 பேர் வேலை பார்க்குறாங்க. பேசவே கூடாது. நீங்கள் அவங்கள்ட்ட உங்களுக்கு கீழே உங்கள் மனைவியை கூட நீங்கள் பேச வச்சிடலாம். பெரும்பாலான நேரம் அதை தவிர்த்துறது நல்லது. வாழ்க்கையில் நான் சந்திச்சதை உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய விஷயங்களை நிறைய பேரை பார்த்தவங்கள நான் சொல்கிறேன். எங்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க, அவங்களோட அனுபவத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ அப்போது பெண்கள் பணி செய்யும் இடத்தில் இந்த நேரத்தில் பிரச்சனை வராமல் இன்னொரு பெண்ணை விட்டு பேசுங்க, சரியா போச்சு, அவ்வளோதான். அப்போது இதுதான் நமக்கு பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம். ரைட், அதை விடுங்க. வேலை கெடு, நீங்கள் அதை பற்றி சொல்லுங்கள் சார். எனக்கு என்ன சார் பெண்களால் கெடுதல் வரப்போகுது? உங்களுக்கு 10 சூரிய பகவான் 10 சூரிய பகவான் 8ல் ஆட்சி பெற்ற புதனோடு சேருகிறார். என்னைக்கு? 15ஆம் தேதி ஜூன் 15க்கு அப்புறம் ஜாபை விட்டுறலான்னு தோணும். 9ஆம் இடத்துக்கு குரு வந்துட்டார். ஏற்கனவே நம்ம கொஞ்சம் பவர்ஃபுல் ஆகிட்டோம். இப்போ நம்ம கையில் பணம் வந்துருச்சு, அல்லது நமக்கு வேறு ஒரு ரூட் கிடச்சிருச்சு நம்ம முன்னுக்கு வர்றதுக்கு. இருக்கிறத விட்டுறலாம் அப்படின்னு தோணும். இருக்கிற வேலையை விட்டுறலாம் சார், நமக்கு இது செட் ஆகலை, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. காலைல 6 மணிக்கெல்லாம் அதெல்லாம் முடியாது சார். என்ன சார் நைட்டு 12 மணிக்கு அனுப்புகிறாங்க, அதெல்லாம் முடியாது சார். ஓவர் டைம் ரொம்ப அதிகமாக பார்க்குறேன் சார். ஏதாவது ஒரு ரீசன் சொல்வீங்க. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வெறும் ரீசன் தான். இதை நீங்களே சொல்லிக்கிறீங்க. அப்போது உங்களுக்கு மேனேஜ் பண்ண தெரியல தான். அப்போது 8ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கும்பொழுது பணியில் பிரச்சனை வரும். ஜிஎஸ்டி கட்டாதவங்க, ஐடி கட்டாதவங்களாம் கட்டியிருங்க. ஒரு வேலையில் என்னெல்லாம் ஆபத்து வரும்னு உங்களுக்கு நீங்களே யோசிச்சுக்கோங்க. நீங்கள் பண்ணுற வேலையில் என்ன ஆபத்து வரும்னு தெரிஞ்சு அது இப்பயே ஒரு ப்ரிவென்ஷன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. இதில் என்ன ஒரு பிரச்சனைனா அது அரசு சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா சூரியன் அரசு சார்ந்த நிறுவனங்கள், அரசு ஊழியர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் இதில் முக்கியமாக. அல்லது அரசுக்கிட்ட ஏதாவது பிரச்சனை வந்து அதனால் வேலை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமது குமார் ஸ்வீட் ஸ்டால் சார்பாக இந்த அரசுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறேன். வேணாம், இது தேவையில்லாத வேலை. உங்களை யார் இப்போ கருத்து கேட்கல, வேண்டாம் சொல்லாதீங்க. யார் அந்த குமார் ஸ்வீட் ஸ்டால்னு அதை கொண்டாந்து மூடி வச்சுட்டு போயிடுவாங்க. இதை அரசு விமர்சிப்பது, அரசுக்கு எதிராக கண்டனங்கள் பெறுது வேண்டாம். எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்குது, முறைப்படி பண்ணுங்கள். அப்போ கடையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, யாராவது சண்டை போட்டுக்கிறாங்க கிளைண்ட்ஸு, அமைதியாக போங்க ப்ளீஸ். சட்ட ரீதியான பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. காரணம் என்னவென்றால் 1-6 கூடிய செவ்வாய் பகவான் 7ல் இருக்கிறார். இது ஒரு செவ்வாய் தோஷம் மாதிரி தான். செவ்வாய் 7ல் இருந்தால் என்ன சார் பலன்? செவ்வாய் 7ல் இருந்தால் செவ்வாய் தோஷம் மாதிரி தான். அப்போ செவ்வாய் 7ல் இருந்தால் கணவனுக்கு பிரச்சனை. ஏற்கனவே பாருங்கள், இந்த பக்கம் 7ஆம் இடத்து செவ்வாய், நல்லா கவனிக்கணும். 7ஆம் இடத்து செவ்வாய் என்ன பண்ணுவான்? கல்யாணத்தை பிரிப்பான். அதுக்கு பேர் தானேங்க செவ்வாய் தோஷம். இந்த பக்கம் இவர் 8ஆம் இடத்துல சூரியன் பொழப்பு போய் மாட்டிக்கிட்டார். இந்த பக்கம் சந்திரனுடைய வீட்டில் சுக்கிரன் போய் மாட்டிக்கிட்டார், பாதகாதிபதி வீட்டில். எல்லாருமா சேர்ந்து இந்த ஒரு மாதம் கணவன் மனைவி உறவுக்குள்ள ஒரு பெரிய சுவரை கட்டி விட்டுருவாங்க. நீங்கள் 2 பேரும் பார்த்துக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும், பேசிக்கிறதே பெரிய. அப்போ நல்லா என்ன பண்ணுவோம்? இந்த நேரத்தில் தான் நிறைய பேசணும். எங்கேயாவது டூர் போனோம், உங்களுடைய அன்பை அதிகப்படுத்தணும். இதை தான் நீங்கள் செய்ய வேண்டியது. செய்யக்கூடாதது என்ன நான் சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டே. எல்லாம் வந்தாச்சு. உங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து ஒரு மைண்ட் செட் மட்டும் பண்ணாதீங்க. எதையும் பார்த்துக்கலாம், கடையை மூடலாம், நம்மளால் தனியாக கூட புழைச்சிக்க முடியுங்கிற மைண்ட் செட் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்தை தரும். எதை பண்ணக்கூடாது? முரட்டு தைரியம்னு சொல்லுவாங்க. ஒரு பாயிண்ட்டு என்ன அப்படின்னா, இது ஒரு முரட்டுத்தனம் தான், என்ன ஆகிட போகுது, வேலையை விட்டு தான் பார்ப்போமே, அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் பண்ணாதீங்க. அடுத்ததாக கடவுள் வழிபாடு. என்ன கடவுள் வழிபாடு? ராகு பகவான் குடும்பத்தை பிரிக்க ரெடியாக டைவர்ஸ் பேப்பரோடு உட்காந்துருக்கான். அப்போ என்ன பண்ணும்? திருநாகேஸ்வரம் போகணும், திருப்பாம்புபுரம் போகணும், போயிட்டு ராகு பகவானை வழிபடுறோம். அடுத்ததாக அதிர்ஷ்ட குறிப்புகள் என்ன? பெரும்பாலும் சிகப்பு கலர் ட்ரெஸ் போடுங்க. பெரும்பாலும் வந்து ராகு பாம்பு மோதிரம் மாதிரி போட்டுக்கோங்க, அல்லது பாம்பை வழிபட ஆரம்பிங்க. பக்கத்தில் இருக்க நாகாத்தம்மன் கோயில்களுக்கு போங்க. அடுத்த அதிர்ஷ்ட தேதிகள் 14 சண்டே, அன்றைக்கி ஷஷ்டி, 29 மண்டே, பௌர்ணமி, நிறைந்த பௌர்ணமி அன்று
நீங்கள் சந்திர பகவான் அவர் வீட்டில் தானே இருக்கார் சுக்கிரன், அப்போ சந்திரனை வழிபடணும். சோமமங்கலமோ அல்லது திங்களூரோ செல்வது சிறப்பு. அமைதியான நாட்கள் என்னென்ன? ஜூன் போனால், ஜூன் பிறந்த உடனே 1ஆம் தேதியெலாம் நீங்கள் உஷாராக இருக்கணும். அது போயிடுது சார், அதை விட்டுருங்க. அடுத்து 1ஆம் தேதி அதை நாங்கள் லிஸ்ட்லேயே வைக்கல, வந்ததும் தெரியாது. 2ஆம் தேதி தான் குரு வராருல, சரி ஓகே விடுங்க. 15, 16, 26 இந்த 3 நாள் மைண்டில் வச்சுக்கோங்க. 15, 16, 26. ஸோ வேலையில் இருங்க. ஒன்று வேலை மேலே இருக்கணும், இல்லைனாலும் என்ன பண்ணணும், இல்லைனாலும் வேலை மேலே தான் இருக்கணும். வேலையில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், இதான் முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அப்போது வேலையில் ஒரு பிரச்சனையாக இருக்குது சார், எப்போ பார்த்தாலும் ஒரே டென்ஷனாக இருக்குது, வீட்டில் அதுக்கு மேலே டென்ஷனாக இருக்குது. என் கணவர் ஏதோ எங்கள் வீட்டுக்குள்ளே இன்னொருத்தர் உள்ளே வந்துட்டார் நாங்கள் நினைக்கிறோம், எங்கள் 2 பேருக்கு நடுவில் 3ஆவதாக ஒருத்தர் வராரு போல் தெரியுதுலாம் இல்லை. ராகு இருந்தால் அதுதான் நடக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கணவன் மனைவி உறவுகளை கேர்ஃபுல்லாக இருக்கணும், கௌரவமாக இருக்கணும். அப்போ அதில் சந்தேகம் வருது, பிரச்சனை வருது, எனக்கு ஒரு டவுட் இருக்குது என்றால் கேள்விப்பட்டிருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. எல்லா விஷயங்களுக்கும் தீர்வு உண்டு. டிசம்பர் 6 ராகு போயிட்டானா இதெல்லாம் கிளியர் ஆகிடும். அதுக்கு என்ன பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், தேர் ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. டக்கல் முறையில் தான் நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நிறையா உடனே பேசணும்னு நினைக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். மற்றபடி வெயிட் பண்ணுறவங்க வெயிட் பண்ணி கூட பார்க்கலாம். ஸோ இப்போ பேசிகிட்டு இருக்கும்போதே டிவியில் மொபைலில் ஒரு QR கோடு ஒன்று போயிட்டுருக்கோம். அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஐபிசியுடைய வாட்ஸ்அப் சேனலோட கனெக்ட் ஆகும். நீங்கள் எங்களோட பதிவுகள் நீங்கள் தினசரி பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பூமேவு ஷண்முக விலாசமும் மீராறு புருவமும் கிரீடமுடியும் பொட்டுணுதலும் கனக குண்டலமும் அருள் மாறி பொழியும் ஈராறு விழியும் மாமேவு செம்பவள வாய்மந்த காசமும் மாலையணியும் கழுத்தும் வாகு கேயூரமும் ஈராறு புயமும் கையும் வடிவேலும் அபயகரமும் ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். Daily double roasted rava, the perfect rava.